Hi guys, welcome back to another video. So இப்போ நிலவில இப்போ ட்ரெண்டிங்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே கவுன்சிலர் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. இந்த கவுன்சிலர் எதுக்காக ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா obviously நம்ம விஜயால தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு. நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எதுக்காக அவர் ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு. அவர் மட்டும் இல்ல அப்கமிங் பார்ட்டிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற பார்ட்டிஸ் இவர என்ன சொல்றது புதுசா வர பார்ட்டி எல்லா பார்ட்டிக்கும் ட்ரெண்டிங் ஆகணும்னா ஒரே ஒரு ஆளால் மட்டும் தான் முடியும் விஜயால. விஜய் தாக்கி பேசினாலே ட்ரெண்டிங் ஆறுவார்னு நினைச்சு தான் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட பார்ட்டிக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் ட்ரெண்ட் வரதுக்கு வேண்டி விஜய் தாக்கி பேசினா முடியும்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஸோ அதோட ஒன் ஆஃப் த என்ன சொல்றதுக்கு ஒரு செயல் தான் இதுன்னு சொல்லலாம். இந்த கவுன்சிலர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அவரோட வார்டிலையுமே விசில் சத்தமே கேட்கக்கூடாது, இந்த சானிடைசேஷன் ஒர்க்கர் அது மாதிரி வேஸ்ட் கால் பண்றவங்க எல்லாம் விசிலையுமே போடவே கூடாது, இந்த விசிலுங்கிறது ஊதவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது என்ன ஒரு நேஷனல் கிரைம் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வேயாக அவங்களுக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் மக்களை அலர்ட் பண்ணுறதுக்கு இந்த லவுட் ஸ்பீக்கர் வழி பேசினா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசில் கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்க இந்த வார்டில், இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வார்டில் மட்டும். இந்த வீடியோ பார்த்தாலே தெரிந்த சானிடைசேஷன் ஒர்க்கர் இந்த விசில் ப்ளோ பண்ணும்படி அவங்க பகுதி வச்சுட்டு நிறுத்திட்டு இந்த விசில அவருக்கு அந்த கவுன்சிலர் கழட்டி குப்பையில போடுறாரு. இது ஒரு என்ன சொல்றது ஒரு சீப் பொலிட்டிக்ஸ்னே சொல்லலாம். இது எல்லாருமே தெரியுது ஒரு பொலிட்டிக்ஸ் இதுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் இது இவ்வளோ சீப்பான பொலிட்டிக்ஸ் நான் ஆதியமாக தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பொலிட்டிக்ஸ் பார்த்துருந்தாலும் இது இவ்வளோக்கு இறங்கி இன்னும் கேவலமாக பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஆதியமாட்டு தான் பார்க்குறேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காரியம் புரிஞ்சிருக்கும். இந்த எலெக்ஷன் கிட்ட வர எவ்வளோ பெரிய பார்ட்டி ஆனாலும் இந்த டிவிகேங்கிற இந்த பார்ட்டியை பார்த்து எவ்வளோ பயந்து நடுங்கிறாங்க தெரியும். உள்ள இருக்கிற பீதி பயம்ல வெளியில தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த விசில்ங்கிறது இந்த விஜயோட சிம்பிள் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ விஜயை சிம்பலைஸ் பண்ற மாதிரி ஏது ப்ராடக்ட் பார்த்தாலும் ஏது பொருள் பார்த்தாலும் இவங்க அப்படி பேன் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ அப்கமிங் ஆட்டில் வர மூவிஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்லாம் சொல்லி போட்டிருப்பாங்களே எல்லா படத்துக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் ஒரு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குமே. அதுக்கு பதிலாக இனிமேல் இதுவும் கூட ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விசில் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விசில் ப்ளோ பண்ணக்கூடாது, விசில் எல்லாம் பண்றது உடல் நலத்துக்கு கேடு, நாட்டோட கிரைம் எல்லாம் சொல்ல வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேட்டரில் இனிமேல் அது வந்தாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்லலாம். இது ஒரு காமனாக நடக்கிற விஷயம் மாதிரி தான் இனி நமக்கு அங்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிகிற வரை யாருமே விசிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது மாதிரி போலீஸ்காரங்க இதெல்லாம் யாரெல்லாம் விசில் கூடுதல் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் விசில் யூஸ் பண்ண மாட்டாங்க, லவுட் ஸ்பீக்கர் வச்சு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்.